ஒரு திரைப்படத்தின் மொத்த பாடல்களையும் வெறும் 45 நிமிடங்களில் இசையமைத்து இசைஞானி இளையராஜா சரித்திரம் படைத்தார். வேகம், விவேகம் மற்றும் ராகங்களின் சங்கமத்தால் உருவான அந்த பாடல்கள் காலத்தை கடந்து இன்றும் நிலைத்து நிற்கின்றன. ராஜாவின் சாதனை இதோ. திரைச்சீலை விலகுகிறது. ஒரு அமைதியான அறை, கையில் ஒரு ஹார்மோனிய பெட்டி, எதிரே ஒரு இயக்குனர். சூழலை சொல்லி முடித்துவிட்டு இயக்குனர் நிமிரும் முன்பே அந்த அறையில் ஒரு மந்திரம் நிகழ்கிறது. காலத்தின் சக்கரங்கள் பின்னோக்கி சுழல. 1992ஆம் ஆண்டின் அந்த ஒரு மாலை பொழுது தமிழ் சினிமாவின் சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படப் போகிறது என்று யாரும் அறிந்திருக்கவில்லை. 9 பாடல்கள், ஒரு வாழ்நாள் சாதனைக்கு இணையான அந்த இசைக்கோர்ப்புகள் வெறும் 45 நிமிடங்களில் பிறக்கின்றன. இது கற்பனையல்ல. இசைஞானி இளையராஜா எனும் ஒற்றை மனிதன் நிகழ்த்தி காட்டிய அசாத்திய மேஜிக். செம்பருத்தி திரைப்படத்தின் இயக்குனர் R.K. செல்வமணி அண்மையில் ஒரு பேட்டியில் இந்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். ஒரு பாடலுக்கு மெட்டமைக்கவே பல நாட்களாகும் சூழலில செம்பருத்தி படத்தின் 9 பாடல்களுக்கான சூழலையும் நான் அவரிடம் விளக்கினேன். நான் விளக்கி முடித்த அடுத்த 45 நிமிடங்களில் 9 பாடல்களையும் அவர் மெட்டமைத்து என்னிடம் தந்துவிட்டார் என அவர் மெய் சிலிர்க்க கூறுகிறார். உலக இசை வரலாற்றில் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை தரமான பாடல்கள் உருவானது இதுவே முதல் முறையாக இருக்கக்கூடும். இளையராஜாவின் இசை வேகம் என்பது வெறும் அவசரமல்ல, அது ஒரு ஆழ்நிலை தியானத்தின் வெளிப்பாடு. 45 நிமிடங்களில் அவர் உருவாக்கிய அந்த 9 பாடல்களும் ஒன்றையொன்று விஞ்சும் ரகம். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே என்ற மென்மையான காதல் கீதமாகட்டும், ஜனனி ஜனனி என்ற ஆன்மீக தேடலாகட்டும், நடாளுமே ராஜா என்ற துள்ளல் இசையாகட்டும், ஒவ்வொன்றும் வெவ்வேறு உணர்வுகளை துல்லியமாக பிரதிபலித்தன. ஒரு மெட்டை உருவாக்கும் போதே அதன் தாளக்கட்டு, வாத்தியங்களின் பயன்பாடு மற்றும் பாடகர்களின் குரல் வளம் என அனைத்தையும் ஒரே நொடியில் மனக்கண்ணில் வடிவமைக்கும் திறன் அவரிடம் மட்டுமே உண்டு. செம்பருத்தி படத்தின் பாடல்கள் காலத்தை கடந்து நிற்பதற்கு காரணம் அதில் அவர் கையாண்ட ராகங்களின் வலிமை. மிகவும் சிக்கலான ராகங்களைக் கூட வெகுஜன மக்கள் முணுமுணுக்கும் அளவிற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் மாற்றுவதில் அவர் வித்தகர். கடல் நில நதி போன்ற பாடல்களில் அவர் காட்டிய இசை நுணுக்கங்கள் இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த இசை ஆராய்ச்சியாளர் என்பதை நிரூபித்தன. அந்த 45 நிமிடங்களுக்குள் அவர் 9 வெவ்வேறு ராகங்களின் ஆன்மாவை தொட்டுச் சென்றிருக்கிறார் என்பதே பெரும் ஆச்சரியம். பாடல்கள் 45 நிமிடங்களில் உருவானது ஒரு சாதனை என்றால், அந்த படத்திற்கு அவர் அமைத்த பின்னணி இசை மற்றொரு காவியம். R.K. செல்வமணியின் திரைக்கதைக்கு உயிரூட்டியது இளையராஜாவின் வயலின் இசையும் புல்லாங்குழலும் தான். காதலின் தவிப்பையும் பிரிவின் வலியையும் வெறும் ஒலிகள் மூலமாகவே ரசிகர்களின் இதயங்களுக்கு கடத்தியவர் அவர். படத்தின் மௌன இடைவேளிகளை கூட தனது இசையினால் அர்த்தமுள்ளதாக்கினார். வளராத அந்த காலத்திலேயே தனது மூளையையே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக பயன்படுத்தி இசை மழையை பொழிந்தவர் இளையராஜா. 45 நிமிடங்களில் பிறந்த அந்த இசை இன்று 30 ஆண்டுகளை கடந்தும் தமிழ் மக்களின் வீடுகளிலும் விழாக்களிலும் நீங்காத இடம் பிடித்துள்ளது. இசைக்கு மொழி கிடையாது, ஆனால் இளையராஜா என்ற பெயருண்டு என்பதற்கு செம்பருத்தி படத்தின் இந்த சாதனையே சாட்சி. அந்த இசை பேராளியின் விரல்கள் ஹார்மோனியத்தில் விளையாடும் வரை தமிழ் இசைவானில் வசந்தம் என்றும் நிலைத்திருக்கும்.